1 month டெய்லியும் ஒரே ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணால் ப்ராஃபிட் கிடைக்குமா, லாஸ் கிடைக்குமா? இந்த டவுட் உங்களுக்கும் இருந்தால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிகாஸ் இந்த மந்த் ஃபுல்லாக டெய்லியும் ஒரே ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். இந்த மந்த் எண்டில் ப்ராஃபிட்டாக இருக்கா, என் ப்ரொஃபைல் லாஸாக இருக்கான்னு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அது கூட ஏதாச்சும் டிப்பு இல்லை ட்ரிக்ஸ் இருந்தால் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இது போல் ஸ்டாக்ஸ் அண்ட் நியூஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஸ்டாக்ஸும் நியூஸும் ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டபிள். February 1, அதாவது இன்னைக்கு போட்ட வீடியோவில் அண்டர் 150 ருபீஸ்க்கு ஸ்டாக்கை ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டு இருந்தோம். எனக்கு 3 ஸ்டாக்கை கமெண்டில் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 3 ஸ்டாக்லேருந்து ஒரு ஸ்டாக்கை தான் நம்ம செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் மந்த் ஃபுல்லாக டெய்லியும் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணிடலாமா? கடவுளே கடவுளே கடவுளே, ஒரு ஸ்டாக் நல்ல ப்ராஃபிட் தர ஸ்டாக்காக செலக்ட் பண்ணோம். இந்த ஸ்டாக்கில் தான் நெக்ஸ்ட்டு 1 month 30 days இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். இதில் ப்ராஃபிட் கிடைக்குதா லாஸ் கிடைக்குதான்னு உங்களை மந்த் எண்டில் பார்க்குறேன். Over 1 month later. எஸ்டர்டேயோட இன்வெஸ்ட்மெண்ட் சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 1 month டெய்லியும் நான் செலக்ட் பண்ண ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணதுனால ஒரு டிப்பையும் ஒரு ட்ரிக்கையும் கண்டுபிடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரிக்கை சொல்கிறேன். இந்த ஸ்டாக் நான் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக் இருக்குல்ல, 9:30 to 10 AM டைம் பீரியடில் தான் 80% ஆஃப் டைம் வந்து அந்த டேயோட லோவை ரீச் பண்ணுது. அதாவது ஒன் டேயில் 9:15 to 3:30 வரைக்கும் ஸ்டாக்ஸ் இருக்கா, அந்த டேயோட 9:30லேருந்து 10 PM தான் அந்த ஸ்டாக்கோட லோ ப்ரைஸை ரீச் பண்ணுது. இது ஒரு 30 டேஸில் நான் ஒரு 16 டேஸை இதை நான் கண்டுபிடிச்சேன். நெக்ஸ்ட்டு ஒரு டிப் என்னென்னா, என்னைக்கு மார்க்கெட் லோவாக இருக்கோ அன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு செம்ம ப்ராஃபிட் கொண்டு வரும். இதை நான் கடைசியில் டீட்டெயில்டாக சொல்கிறேன். நான் என்ன ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணி இந்த டிப்பையும் ட்ரிக்கையும் சொல்கிறேன்னு உங்களுக்கு இன்னும் தெரியல. சரி, இந்த ஸ்டாக்கை ரிவீல் பண்ணுறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் மந்த்து 30 days 30 டிஃப்ரெண்ட் ஸ்டாக்கை பை பண்ணலாமா, இல்லைன்னா நீங்கள் அண்டர் 200 ருபீஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுற ஸ்டாக்கை 15 டேஸ்க்கு பை பண்ணிட்டு ரிமைனிங் 15 டேஸ் அதை க்ரோ பண்ணிவிட்டு அதில் கிடைக்கிற ப்ராஃபிட்டை எனக்காச்சும் ஃபுட் வாங்கி தரலாமா? இந்த 2 சேலஞ்ச் யோசிச்சிருக்கேன். அதில் எந்த சேலஞ்ச் பண்ண நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ். சரி, ஸ்டாக்கை ரிவீல் பண்ணிட்டோமா? டாடா ஸ்டீல் ஸ்டாக்கு தான் லாஸ்ட் 1 month டெய்லியும் பை பண்ணேன். அரௌண்ட் 2686 ருபீஸை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த டைம் கரெக்டாக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் 9.8% ஹையோட 263 ருபீஸ் ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்கு. இதே நான் Feb 1 136 ருபீஸ்க்கு தான் நான் இன்வெஸ்ட் பண்ணேன். அந்த மந்த்தே நான் ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணால் இன்னத்துக்கு நான் 2000 ருபீஸ் கிட்ட ப்ராஃபிட் எடுத்திருப்பேன். அதனால தான் நான் சொல்கிறேன், மார்க்கெட் என்னைக்கு லோவாக இருக்கோ அன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். திங்க் பண்ணி என்றைக்கும் இன்வெஸ்ட்டும் பண்ணுங்கள். சரி, இந்த ஸ்டாக்கை நான் ஹோல்ட் பண்ணட்டுமா இல்லை விட்ரா பண்ணி ப்ராஃபிட் அமௌண்ட் எடுத்துக்கிட்டோமா, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். 1 month இன்வெஸ்ட் பண்ணால் என்ன நடக்கணும் ஒரு க்யூரியாசிட்டியில் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டாக்கோட பேசிக் ஃபண்டமெண்டல்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னால் லம்சம் 5000 10,000 இன்வெஸ்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க 100-200 ருபீஸ் கூட ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்ல பேசிக் ஃபண்டமெண்டல் இருக்க ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் 10 years 15 yearsல நல்ல க்ரோத் தரும். இந்த வீடியோ என்னோட க்யூரியாசிட்டிக்காகவும் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இது போல் சேலஞ்சுக்கு அரவிந்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 சேலஞ்ச் சொல்லியிருக்கேன். அதில் எந்த சேலஞ்ச் பண்ணல, என்ன ஸ்டாக்கை பண்ணல, கன்ஃபார்ம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ்.